அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். ரஜப் மாதத்தில் 27ஆம் இரவில் ஷபே மிஅராஜ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணத்தை நினைவு கூறும் விதமாக அந்த இரவை கொண்டாடுவது பற்றின சட்டத்தை பற்றி மறைந்த இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களின் ஃபத்வா. கேள்வி: மாண்புமிகு ஷேக் அவர்களே, இந்நாட்களில் சிலர் ரஜப் மாதம் 27ஆம் நாளை ரஜபியா என்று அழைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அது இஸ்ரா மற்றும் மிஅராஜ் இரவு என்றும் வாதிடுகிறார்கள். இவர்களுக்கு நாம் எவ்வாறு மறுபளிப்பது? ஷேக் அவர்களின் பதில்: அல்லாஹ்வின் வேதத்திலோ அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையிலோ சுன்னாவிலோ இந்த மார்க்கத்தில் மிஅராஜ் இரவு என்ற ஒன்றை முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும் என்று உள்ளதா? நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வின் வேதத்தில் தேடுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் தேடுங்கள். அவ்வாறு ஆதாரம் எதையேனும் நீங்கள் கண்டால் அல்லாஹ்வின் உதவியால் அதற்கு கட்டுப்படுபவர்களில் நாமே முதன்மையானவர்களாகவும் அதன்பால் அழைப்பவர்களில் நாமே முதன்மையானவர்களாகவும் அதை ஊக்கப்படுத்துபவர்களில் நாமே முதன்மையானவர்களாகவும் இருப்போம். மாறாக அல்லாஹ்வின் வேதத்திலோ அல்லது அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவிலோ நாம் எதையும் காணவில்லை எனில் நம் இறைவனின் வேதத்திலும் நம் நபியின் வழிமுறையிலும் இருப்பதே நமக்கு போதுமானதாகும். மேலும் யாரேனும் ஒருவர் அல்லாஹ்வின் வேதத்திலோ அல்லது அவனது தூதர் அவர்களின் சுன்னாவிலோ இந்த மாதத்தில் மிஅராஜ் இரவை கொண்டாடுவது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்காக எங்கள் இரு கைகளை நீட்டியும் எங்கள் செவிகளை தாழ்த்தி கேட்டும் எங்கள் சிந்தனைகளை அதில் செலுத்தி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அவர் அதை நமக்கு சுட்டிக்காட்டி நம் மீது உபகாரம் செய்யட்டும். அப்படி ஆதாரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் அதற்கு கட்டுப்பட்டு அதை பின்பற்றுவோம். ஆனால் அவர் ஆதாரத்தை காணவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவரேனும் புதிதாக உருவாக்கினால் அல்லாஹ்வின் வசனம் சூரத்துல் மாயிதாவிலே 3வது வசனமாக இருக்கும், இன்று உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற இறைவனின் சொல்லுக்கு மாற்றமாக அவர் நடக்கிறார். அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கிய பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து நீங்கள் வந்து இது மார்க்கத்தை சார்ந்தது என்று எப்படி கூற முடியும்? அப்படி என்றால் மார்க்கம் அன்றே முழுமையாக்கப்பட்டது என்ற அடிப்படை எங்கே? இது மார்க்கத்தை சார்ந்தது என்று கூறி நீங்களாகவே ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கி கொண்டால் மார்க்கத்தில் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது என்பது எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் வேதத்திலோ அல்லது அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையிலோ இல்லாத ஒன்றை அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு மனிதன் புதிதாக உருவாக்கினால் அதன் உள்ளர்த்தம் இன்று உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்ற இறைவனின் வாக்கையை மறுப்பதாக அமையும். இது இந்த மிஅராஜ் இரவை கொண்டாடுவது என்ற சட்டத்தை தனது அடியார்களுக்கு விளக்க அல்லாஹ் மறந்து விட்டானா? ஒருபோதும் இல்லை. என் இறைவன் வழி தவறவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். இந்த மார்க்க சட்டத்தை தனது சமுதாயத்திற்கு எத்தி வைக்க இறை தூதர் அவர்கள் மறந்து விட்டார்களா? ஒருபோதும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது அதை மறைத்து விட்டார்களா? இல்லை. அல்லது அவருக்கு தெரியாத ஒன்று அவருக்கு பின் வந்தவர்களுக்கு தெரிந்து விட்டதா? இல்லை. இவை எதுவும் நடக்கவில்லை. அப்படி என்றால் முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் வேதத்திலோ அல்லது அவனது தூதரின் வழிமுறையிலோ இன்னும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் செயல்பாடுகளிலோ கூட இல்லாத ஒரு விஷயத்திற்காக நாம் ஏன் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டும்? இந்த மாதத்தில் மிஅராஜ் இரவை சஹாபாக்களில் எவரேனும் ஒருவர் கொண்டாடினார் என்று காட்டுங்கள். அப்படி ஒருவரை உங்களால் காணவே முடியாது. ஏனென்றால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கும் செயலை செய்யாத அளவிற்கு சஹாபாக்கள் நம்மை விட சிறந்த அறிவுடையவர்களாகவும் சிறந்த மார்க்கப்பட்டுடையவர்களாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுபவர்களாக இருந்தனர்.